தான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான வயது வருவதற்கு முன்பாகவே, இன்னும் நான் சொல்றேன், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஹார்மோன்ஸ் நம்மளுடைய சிந்தனைகளை மாற்றக்கூடிய தன்மை கொண்டது. ஓகேவா? அந்த ஹார்மோன்ஸுக்கு அந்த தன்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஹார்மோன்ஸே வளர்றதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைய குழப்பி விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து தன்னை ஆணுன்னு நினைக்குமா பெண்ணுன்னு நினைக்குமா? இப்போ நம்மளே கூட இப்போ படிக்கும்போது பார்த்துருப்போம், சில பசங்க வந்து பெண்களோட அதிகமாக சேர்ந்து விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கும் அந்த ஹார்மோன்ஸ்லாம் வளர 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 அவங்களும் ஆண்கள் தன்மை வந்துடும், அவங்களுக்கும் அந்த பெண்கள் மேலே ஆட்டோமேட்டிக்கான அட்ராக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும், அப்படியே விலக ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்மளே சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன ஆண் பெண் குழந்தைகள்னு பேதம் பார்த்தா விளையாண்டுட்டு இருந்திருப்போம். அப்படிலாம் பண்ண மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏதோ விளையாடுறதுக்கு யார் கிடைச்சாலும் விளையாண்டுட்டு இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு அந்த பருவம் அடையடைய பொண்ணுங்கள்கிட்ட நமக்கு அந்த விளையாடுறதுக்கான தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிப்போம். நமக்கு வெக்க வரும், அது பெண்கள் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கும் போது வெக்க வரும், அப்படியே ஒதுங்கிடுவோம். இதெல்லாம் எதனால நடக்குது? அந்த ஹார்மோன் சேஞ்சஸால தான் நடக்குது. இந்த ஹார்மோனே சேஞ்ச் ஆகாம அந்த குழந்தைகளுக்கு மாத்திரை கொடுக்கலாம், அந்த குழந்தைகளுக்கு வந்து ஹார்மோன் பிளாக்கர்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இந்த LGBT அமைப்புகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஓகே. அதே போல ஒரு குழந்தை தன்னுடைய உடம்புல டாட்டூ குத்துனாமா வேண்டாமாங்கிறதுக்கு 18 வயசு தான் உலகம் முழுக்க. 18 வயசுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு டாட்டூ குத்தக்கூடாது. டாட்டூ குத்துறதுக்கே 18 வயசு வரம்புன்னு வச்சிருக்கக்கூடிய இந்த உலக சட்டங்கள் தான் 18 வயசுக்கு முன்னாடியே கூட ஒரு குழந்தை விரும்புச்சுன்னா அதோடைய மார்பகங்களை அறுத்துடலாம், அதோடைய பிறப்புறுப்பு அறுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்பது நடைமுறையில் இருக்கு. சில நாடுகள்ல நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க, அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும்ங்கிற கோரிக்கையும் இருக்கு. எப்படி ஏத்துக்க முடியும் இதெல்லாம்? ஸோ இந்த 2 ப்ரொசீஜரை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இதுக்கு பதில் கொடுப்பாங்களா இந்த LGBT அமைப்பு? வன்மத்தை கக்காம பதில் கொடுக்கணும். இதுக்கு பதில் கொடுப்பாங்களா? அந்த இறைவி அறக்கட்டளையும் இதுக்கு பதில் கொடுக்கணும். இந்த இறைவி அறக்கட்டளை சொல்லுங்க. பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ்க்கும் செக்ஸுவல் அஃபர்மேஷன் சர்ஜரிக்கும் உங்களோட நிலைப்பாடு என்ன? கட்டாயம் 18 வயசுக்கு மேல தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்ப பியூபர்ட்டி பிளாக்கர்ஸ் மருந்துகள் தடை செய்யப்படணும்னு சொல்ல வரீங்களா? இது இயற்கைக்கு முரணானது. இயற்கைக்கு முரணானதை வந்து தமிழ் தேசியம் என்னைக்குமே அங்கீகரிக்காதுங்கிறத நம்ம வந்து உறுதிப்பட சொல்றோம்.